வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது iPhone 14ஓட இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம iPhone 14ஓட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபோனை நான் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபோனில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் அண்ட் iPhone 13ஓட கம்பேர் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே guys, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபிசிக்கலாக நம்மளுக்கு iPhone 13 அண்ட் 14 பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா மெயினாக 2 டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நீங்கள் ஈஸியாக iPhone 14ஐயும் 13ஐயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் iPhone 13க்கும் 14க்கும் டிஃப்ரென்ஸ் இந்த ஃப்ளாஷ் லைட்டை வச்சு சொல்லலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம டார்ச் ஆன் பண்ணும்போது லைட் இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுது, இன்னும் பவர்ஃபுல்லான லைட் பார்த்தீங்கன்னா iPhone 14ல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டாவது சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கலர். ஸோ கலர் என்ன தான் நான் இங்கே ப்ராடக்ட் ரெட் வாங்கியிருந்தாலும் இந்த ப்ராடக்ட் ரெட் நீங்கள் iPhone 13ல் வாங்கினா இன்னும் கொஞ்சம் டார்க்காக உங்களுக்கு வரும். பட் 14ல் கொஞ்சம் லைட்டாக இருக்குது. அண்ட் மற்ற கலருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது iPhone 14ல் 13ஓட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட் 14ஓட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு iPhone 12ம் சரி 13ம் சரி சேம் சைஸில் தான் வருது. அண்ட் வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா iPhone 13 அண்ட் 14 கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் திக்னஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா லிட்டில் பிட் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்குது iPhone 14. பட் கண்டிப்பாக அது உங்களுக்கு ஃபீல் ஆகாது. அண்ட் கேஸ் கூட பார்த்தீங்கன்னா iPhone 13ஓட கேஸை 14ல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் iPhone 14 வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 14க்கான கேஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா கேமரா பம்புமே பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது iPhone 13ஓட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இப்போ iPhone 13க்கும் 14க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. வெளியே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு iPhone 13 பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் தான் நம்மளுக்கு iPhone ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பின்னாடி கிளாஸ் டேமேஜ் ஆகுதுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. லேசர் மெஷின்லாம் வச்சு நம்மளுக்கு அந்த கிளாஸை கட் பண்ணி அந்த கிளாஸை உடச்சி எடுத்து தான் நம்மளுக்கு புது கிளாஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் இங்கே உங்களுக்கு iPhone 14ல் பார்த்தீங்கன்னா பேக் சைடே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன் கேஸில் கிளாஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா பின்னாடி அந்த கிளாஸை ஃபுல்லாகவே டோட்டலாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு iPhone 14ல் இருக்குது. பட் 13ல் இது கிடையாது. ஈவன் 14 Pro மாடல்ஸில் கூட நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா iPhone 14க்கு ஒரு மேஜர் ப்ளஸ். அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நமக்கு 6.1 இன்ச்சுக்கான சூப்பர் ரெட்டினா XDR டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நம்ம iPhone 13ல் பார்த்த அந்த சேம் டிஸ்பிளே தான். அதே பிரைட்னஸ், அதாவது 800 nits நார்மல் பிரைட்னஸ், 1200 nits பீக் பிரைட்னஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி சேம் டிஸ்பிளே தான், 60 Hz டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 13க்கும் 14க்கும் டிஸ்பிளே வைஸ் எந்த டிஃபரன்ஸும் இங்கே கிடையாது. பட் ஸ்டில் iPhone 13ல் இருக்கக்கூடிய டிஸ்பிளே சூப்பரான டிஸ்பிளே, கலர் அக்யூரேட்டான டிஸ்பிளே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் அங்கே கிடையாது. ஸோ நல்ல 14ல் அதே கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். உண்மையிலே டிஸ்பிளே பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அந்த ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் பார்த்தீங்கன்னா 60 Hzலேயே கொடுத்துருக்காங்க. அது ஒரு 90, 120 அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் iPhone 13லேயும் 14லேயும் எக்ஸாக்ட்லி சேம் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஆடியோ குவாலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் iPhone 14ஓட ஒரு ஆடியோ சாம்பிள் ஜஸ்ட் நீங்களே கேட்டு பாருங்க. அண்ட் ஓகே கேஸ், இப்போ iPhone 13லேருந்து 14 இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா சிஸ்டம். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் 12+12 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. சேம் 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க, வைட் ஆங்கிள் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அப்பேச்சர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. f1.6லேருந்து f1.5க்கு கொண்டு போயிருக்காங்க. அப்பேச்சர் கம்மி ஆக ஆக உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் பிளர் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். அண்ட் இது இல்லாமல் iPhone 14ஓட சென்சார் சைஸ் வந்து பெருசு பண்ணியிருக்காங்க. ஸோ சென்சார் பெருசாக இருக்கனால iPhone 13ஓட கம்பேர் பண்ணும்போது 14 இன்னும் அதிகமான லைட்டை கேப்சர் பண்ணும். அது கேப்சர் பண்ணுறதுனால லோ லைட் ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்.
அட் சேம் டைம் நீங்க நார்மல் லைட்டிங் கண்டிஷன்லாம் எடுக்கும்போது நல்ல ஷார்ப்பான இமேஜ் உங்களுக்கு iPhone 14ல கிடைக்கும். அண்ட் இது இல்லாம சாஃப்ட்வேர் சைடுல பாத்தீங்கன்னா ஃபோட்டானிக் இன்ஜின் அப்படிங்கிறது நமக்கு iPhone 14ல கொடுத்திருக்காங்க. இது சாஃப்ட்வேர் லெவல்ல அதாவது இமேஜ் ப்ராசஸிங்ல ஒரு சின்ன அப்கிரேடா இருக்கும். ஸோ இந்த அப்கிரேட் இருக்கிறதுனால உங்களுக்கு போட்டோடைய அந்த ஷார்ப்னஸ் இன்னும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஓகே கைஸ், நீங்க இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். ரியல் வேர்ல்ட்ல எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா? ஏன்னா நான் iPhone 13 mini யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 13 மினிலையும் ஒரே கேமரா செட்டப் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைமரி கேமரால எடுக்கும்போது ஒரு நல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. கண்டிப்பா அந்த டீடைல்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது iPhone 13 கம்பேர் பண்ணும்போது. மெயினா நீங்க ஒரு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல எடுக்கிறீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே DSLR எடுத்த மாதிரி இருக்கு. ஒரு கேமரால எடுத்த மாதிரி ஒரு குவாலிட்டி வந்து நமக்கு iPhone கொடுக்குது. அண்ட் நீங்க இன்டோர்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் ஷார்ப்பனிங் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஆர்டிஃபிஷியலா பாத்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் ஏத்தி அந்த இமேஜ் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி நல்லாவே இல்ல. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு iPhone 14ல. அண்ட் இது இல்லாம ஃபோட்டானிக் இன்ஜின், அதாவது இமேஜ் ப்ராசஸிங்ல ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன்ல, அந்த ஃபோட்டானிக் இன்ஜினோட ரிசல்ட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது. கலர் ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா பார்க்கறதுக்கு செம சூப்பரா இருக்கு. அண்ட் இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லாமே இமேஜ் சாம்பிள்ஸ். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா ஐபோன்ல எப்பயுமே வீடியோ வேற லெவல்ல இருக்கும். நமக்கு iPhone 14ல 4K 60 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு தேதியில எல்லா ஐபோன்ஸ்லயுமே நீங்க 4K 60 fps வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். பட் iPhone 14ல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட்ல உங்களால 4K 30 fpsல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க ஒரு விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கணும், 60 fps வீடியோ இன்னும் சினிமேட்டிக் மோடுக்கு வரல. ஸோ சினிமேட்டிக் மோட்ல நீங்க 60 fpsல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது எந்த ஐபோன் வாங்கினாலுமே இன்னைக்கு தேதிக்கு. அண்ட் வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல ஐபோன் எப்பயுமே வீடியோல பாத்தீங்கன்னா மாஸ் பண்ணிடும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வீடியோல ஐபோன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வேற லெவல் வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா ஆக்ஷன் மோட் அப்படிங்கிறது நமக்கு iPhone 14க்கு எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ஷன் மோட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட்வேர் சைடுல கொஞ்சம் அந்த வீடியோ வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது நீங்க எடுக்கும் போதே கொஞ்சம் ஸ்டேபிளான வீடியோஸ் எடுத்துக்க முடியும் இந்த ஆக்ஷன் மோட யூஸ் பண்ணி. பட் இந்த மோட யூஸ் பண்ணி நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு கிராப் ஆகும். அதாவது நீங்க 4K வீடியோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2.8K தான் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி மைனஸ் இருக்கு. பட் எடுத்த வீடியோஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த ஷேக் சுத்தமா தெரியல, வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் ஸ்டெபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாவே நமக்கு iPhone 14ல சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. அதனால நார்மல் வீடியோ நீங்க ரெக்கார்ட் பண்ணும்போதே சூப்பரா இருக்கும். ஆக்ஷன் மோட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு ஸ்டேபிளா வேற லெவல்ல இருக்கும். அண்ட் உங்களுக்கு இன் கேஸ் இந்த iPhone 14ல இருக்க வீடியோ சாம்பிள்ஸ் இல்ல ஆடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோ செக் பண்ணி பாருங்க. மேல ஐ கார்ட்ல கொடுக்குறேன். அதுல நிறைய வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம அப்படியே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு வந்துட்டோம்னா ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு 12 மெகா பிக்சலுக்கான ஒரு புது சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாமே iPhone 13 கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் இது இல்லாம ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே iPhone 13ல வந்து மோசமா இருந்துச்சு. அதாவது ஸ்கின் நம்ம போட்டோ எடுக்கிறோம்னா அது எல்லாமே ஒரு மாதிரி பேட்சா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்க iPhone 14ல எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்கின் டோன் எல்லாமே பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு. அண்ட் ஓகே गाइस, இப்போ நெக்ஸ்ட் நம்ம சேஞ்சஸ்னு பார்த்தோம்னா பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் iPhone 13க்கும் 14க்கும் 1 hour எக்ஸ்ட்ரா பேட்டரி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் அவங்க சைட்லன்னு சொல்றாங்க. அண்ட் நான் பர்சனலா பார்த்தீங்கன்னா iPhone 13 மினில இருந்து இப்போ 14 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 13 மினியோட கம்பேர் பண்ணும்போது 14 வந்து ஒரு நல்ல அப்கிரேடாவே இருக்கு எனக்கு பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 hours எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கிடைக்குது 13 மினியோட கம்பேர் பண்ணும்போது. அதாவது என்னோட யூசேஜ்க்கே பாத்தீங்கன்னா 1.5 நாள் ஈஸியா வந்துருது. ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் பத்தி பிரச்சனையே கிடையாது. iPhone 13லயுமே ஒரு நல்ல பேட்டரி லைஃப் இருந்துட்டு தான் இருக்கு. அதை விட பாத்தீங்கன்னா ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் iPhone 14ல உண்மையிலேயே கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய சேனல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு iPhone 13 14 வச்சு பேட்டரி லைஃப் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 1 hour இல்லைனாலும் ஒரு half an hour ஆச்சு எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் உங்களுக்கு iPhone 14ல கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம சார்ஜிங் அப்படின்னு வந்தோம்னா 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நமக்கு iPhone 14 சப்போர்ட் பண்ணுது. 13 அதே தான் சப்போர்ட் பண்ணுது. இன் கேஸ்ல 50% சார்ஜ் பண்றீங்கன்னா 0 to 50 வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு half an hourல ஃபுல் சார்ஜ் ஆயிடும். iPhone 13க்கும் இதே தான். ஸோ அதனால ஃபாஸ்ட் சார்ஜிங் பொறுத்த வரைக்கும் எந்த அப்கிரேடும் பெருசா பண்ணல. அண்ட் ஓகே गाइस, இப்போ நெக்ஸ்ட் சேஞ்ச் பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு A15 Bionic iPhone 14ல கொடுத்துருக்காங்க. 13லயும் A15 Bionic சிப் தான் கொடுத்துருந்தாங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். A15 Bionic ஆப்பிள் கொடுத்திருந்தாலும் iPhone 13 Proல இருந்த A15 Bionic சிப்பை நமக்கு iPhone 14ல கொடுத்துருக்காங்க. நீங்க நார்மல் 13ஓட கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு கோர் GPU உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் iPhone 14ல. இந்த ஒரு கோர் GPU என்ன பெருசா பண்ணிட போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஒரு கோர் GPU வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 18% எக்ஸ்ட்ரா பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ரியல் வேர்ல்ட்ல கண்டிப்பா இதை உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க கேம் பிளே பண்ணும்போது லிட்டில் பிட் டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா iPhone 13ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய A15 Bionic சிப்பே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கு. அதுக்கு எந்த குறையும் கிடையாது. CPU பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது வேற எதுவும் டிஃபரன்ஸ் இந்த ப்ராசஸில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. CPU பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. iPhone 13 14 எல்லாம் ஒரே மாதிரி HSL பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எந்த டிஃபரன்ஸும் அங்கே உங்களுக்கு கிடையாது. அண்ட் இது இல்லாமல் iPhone 14ல பார்த்தீங்கன்னா 6GB RAM அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. ஒரு சில தமிழ் டெக் சேனல்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல 6GB RAM இருக்கிறதா அன்அஃபிஷியலா ஒரு சில வெப்சைட்ல சொல்லிருக்காங்க. ஆப்பிள் அப்பயும் வந்து சொல்ல கிடையாது. மேபி சொல்லி இருந்திருக்கலாம், பட் அவங்க சொல்லல. 13ல வந்து நமக்கு 4GB RAM இதுல 6GB RAM இருக்குன்னு சொல்லி அன்அஃபிஷியலா சொல்லிருக்காங்க. நம்ம சேனல்ல என்னைக்குமே பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியல் நியூஸ் எல்லாம் நம்ம கொடுக்கிறது கிடையாது. அஃபிஷியலா பாத்தீங்கன்னா iPhone 14ல 6GB RAM கொடுத்துருக்காங்க. இது நீங்க ஈஸியா செக் பண்ணலாம். அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் iPhone 14
14ல பண்ண ஒரு பெரிய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜோட ஸ்பீடு, அதாவது இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஸ்பீடு வந்து ஐஃபோன் 13ல ஸ்லோவாக இருந்துச்சு. குறிப்பாக நீங்கள் 120GB மாடல் ஐஃபோன் 13 இல்லை 13 மினி வாங்குறீங்கன்னா அதில் உங்களுக்கு அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி வீடியோ எல்லாம் பண்ணியிருந்தோம். பட் இங்கே ஐஃபோன் 14ல பார்த்தீங்கன்னா அது நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபைல்ஸ்லாம் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக அந்த டிஃபரன்ஸை ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ரியல் வேர்ல்டில் சொல்லணும்னா ஐஃபோன் 13க்கும் 14க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அந்த ஜிபியூ ஒரு கோர் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் 13 ப்ரோவோட அந்த ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸ் இங்கே ஐஃபோன் 14ல கிடைக்கிற ரீசன் என்னங்கிறது எனக்கு தெரியல. ஈவன் அவங்க ஒரே ப்ராசஸ் யூஸ் பண்ணாலும் அது கிடைக்கல. அண்ட் இது இல்லாமல் வேற என்னென்ன சேஞ்சஸ் ஐஃபோன் 14ல பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0லேருந்து 5.3க்கு போயிருக்காங்க. ஒரு நல்ல அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது இல்லாமல் கிராஷ் டிடெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு புது ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம காரில் போகிறோம், எதுவும் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எமர்ஜென்சி கால் போகிற மாதிரி ஆப்ஷன் நம்மளுக்கு ஐஃபோன் 14ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இது இல்லாமல் 5Gயோட ஸ்பீடு வந்து ஐஃபோன் 14ல பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு நான் திருச்சியில் இருக்கேன், திருச்சியிலலாம் 5G இன்னும் வரல. அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு 5G வருதோ இல்லையோ 4Gயோட ஸ்பீடு ஒழுங்காக கிடைச்சாலே போதும். அதாவது ஒரு சில இடத்து சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் சிக்னல் எனக்கு கிடைச்சா போதும், ஒரு கால் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கு. அண்ட் அவ்வளோதான் கைஸ், ஐஃபோன் 14ஓட சேஞ்சஸ் ஒன்றும் பெருசாக ஆப்பிள் இங்கே சேஞ்ச் பண்ணலை. அண்ட் இப்போ நம்ம ஐஃபோன் 14ஓட ப்ரைஸை பற்றி பார்த்தோம்னா பேஸ் மாடல் 128GB ஐஃபோன் 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 80,000 காஸ்ட் ஆகுது. 7,000 பார்த்தீங்கன்னா HDFC டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை கிளைம் பண்ணி நீங்கள் வாங்க முடிஞ்சா கூட என்னை பொறுத்த வரைக்கும் இதை கன்சிடர் பண்ணாதீங்க. நீங்கள் ஐஃபோன் 13க்கு போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஈவன் நீங்கள் HDFC ஆஃபர் அது இதுன்னு கிளைம் பண்ணாலும் உங்களுக்கு ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 கிடைக்குது. உங்களுக்கு 20-30,000 உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருது ஐஃபோன் 13க்கும் 14க்கும். அந்த 20,000 30,000க்கு இங்கே பெருசாக எந்த சேஞ்சஸுமே இல்லை. 90% உங்களுக்கு ஐஃபோன் 13ம் 14ம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த 10% டிஃபரன்ஸுக்கு நீங்கள் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, நீங்கள் ஏன் ப்ரோ அப்புறம் ஐஃபோன் 14 வாங்குனீங்க, 13 வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. நான் ஆல்ரெடி என்னோட 13 மினியை சேல் பண்ணுறது தான் ஐஃபோன் 14 வாங்கியிருக்கேன். அதாவது ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஐஃபோன் 14 வாங்கியிருக்கேன். வேற எந்த ரீசனும் இங்கே கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஐஃபோன் 13 ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் வீடியோ இன்னும் முடியல. இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோவை 2023ல பார்க்குறீங்க, அதாவது 2023 பிக் பில்லியன் சேலில் இன்கேஸில் ஐஃபோன் 14 உங்களுக்கு 50,000 கிடைக்குது, ஐஃபோன் 13 வந்து 45,000 கிடைக்குது, இல்லை 42,000 கிடைக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்குது ஐஃபோன் 13க்கும் 14க்கும். கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் 14 ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு 5,000 10,000 ஐஃபோன் 13க்கும் 14க்கும் டிஃபரன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக 14 நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க. பட் அதுக்கு மேலே போகுது, 10,000 மேலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் 13 எடுத்துக்கலாம். அண்ட் ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.